நஞ்சப்பா பிரபு, இந்த 1,00,000 பொன். லட்சம் பொண்ணா? கோடி கொடுக்கலாம் அவளுக்கு. மணிமாறன் கொண்டு வந்திருக்கும் மாணிக்க சிலைக்கு என்னையே கூட விலையாக கொடுக்கலாம். நஞ்சப்பா, அந்த அழகு சிலை என் அந்தப்புறத்தை அலங்கரிக்க வேண்டும். இனி என்றென்றும் அவள்தான் என் இல்லத்தரசி. இன்று இரவு அவள் உங்கள் உறவு, அது என் பொறுப்பு. சபாஷ்! ஒரு சந்தேகம். என்ன? ஏலத்தில் ஒருவேளை போட்டி இருக்குமோ? புட்டார், ஒரு பெண்ணை 1,00,000 பொன் கொடுத்து வாங்கக்கூடியவன் இந்த தீவில் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? 1,00,000 பொன்னுக்கு மேல் யாரும் விலை கேட்க மாட்டார்கள் என்று கனவு காண்கிறார் என் கணவர். இதோ 1,50,000 லட்சம் பொன், எடுத்துச் செல். எப்படியாவது அவளை ஏலத்தில் எடுத்து உன்னுடையவளாக்கிக்கொள். நானா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ இல்லையோ, எனக்காக நீ இதை செய்தேயாக வேண்டும். பாருங்கள் இந்த பொற்சிலையை. நமது தீவின் வரலாற்றிலேயே இவ்வளவு சிறந்த பேரழகியை இந்த ஏலத்தில் பார்த்ததே இல்லை. இவள் இடையசைத்து ஆடினால் என்னால் வர்ணிக்கவே முடியாது. பாருங்கள் இவளை, நன்றாக பாருங்கள். பாருங்கள் இவளை. ஆடு. ஆட மாட்டாய்? ஆண்டா
இந்த ஆடல் அழகியை அடையும் பாக்கியம் உங்களில் யாருக்கு இருக்கிறது என்று பார்ப்போம். இவள் விலை 1 பொன். கேளுங்கள், 1 பொன். 10,000 பொன். 50,000 பொன். 50,000. இந்த தொகை இந்த அழகியின் சிறுவிரலின் விலை 60,000 பொன். 60,000 ஒரு தரம். 70,000. 1 லட்சம் பொன். 1 லட்சம் ஒரு தரம். கேட்பவர்கள் கேட்கலாம், விட்டுவிடப் போகிறேன். ஒரு தரம் 1 லட்சம். 1.5 லட்சம். 1.5 லட்சம் ஒரு தரம். 1.5 லட்சம் 2 தரம். 2 லட்சம். 2 லட்சமா? ஆமாயா, 2 லட்சம். இவர் கேட்கிறார். 2 லட்சம் ஒரு தரம். ஒரு தரம் 2 லட்சம். 2 தரம் 2 லட்சம். 2 தரம் 2 லட்சம். விட்டுவிடப் போகிறேன். கேட்பவர்கள் கேட்கலாம். 2 லட்சம் 3 தரம்.